அன்பர்களே, கேரள மாநிலம் கண்ணூரில் RSS நிர்வாகியாக இருந்தபோது கம்யூனிஸ்டுகளால் கால்கள் வெட்டப்பட்ட சதானந்தன் மாஸ்டர் ஜனாதிபதியால் ராஜ்யசபா எம்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார். தியாகத்துக்கு சிறப்பு செய்திருக்கிறது மத்திய அரசு என்று தேசியவாதிகள் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். கேரள மாநிலம் கண்ணூர் மட்டன்னூர் அருகே உழுவச்சால் பெருஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் சதானந்தன் மாஸ்டர். RSS இயக்கத்தில் தீவிர பற்று கொண்ட இவர் கண்ணூர் மாவட்ட இணைச் செயலாளர், அதாவது சக காரியவாக என்ற பதவியில் இருந்தார். 1994 ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு பஸ்ஸிற்கு காத்து நின்ற சதானந்தன் மாஸ்டரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குண்டர்கள் தாக்கி அவரது 2 கால்களையும் வெட்டி எடுத்தார்கள். அப்போது அவருக்கு வயது 30 என்பது குறிப்பிடத்தக்கது. கால்கள் வெட்டுப்பட்ட பின்னரும் தான் கொண்ட கொள்கையிலிருந்து விலகாமல் தவறாமல் செயற்கை கால்களின் உதவியுடன் இயக்க பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டார். 1999ஆம் ஆண்டு முதல் பேராமங்கலம் துர்காவிலாசம் பள்ளியில் சமூக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றினார். தேசிய ஆசிரியர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவராகவும் தேசிய ஆசிரியர் செய்தி பத்திரிகையின் எடிட்டராகவும் இருந்த அவர் ஜென்மபூமி மலையாளம் பத்திரிகையின் சப் எடிட்டராகவும் பணியாற்றியுள்ளார். பாரதிய விசார கேந்திரம் அமைப்பிலும் பல பொறுப்புகளை வகித்துள்ளார். பின்னர் பிஜேபியில் இணைந்து பணியாற்றினார். 2016இல் குத்துப்பரம்பு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று கவனத்தை ஈர்த்தார். 2 ஆண்டுகளுக்கு முன் ஓய்வு பெற்ற இவர் பாஜகவின் மாநில துணைத் தலைவராக பொறுப்பு வகித்து வந்தார். இந்த நிலையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு 4 பேரை ராஜ்யசபா உறுப்பினர்களாக நியமித்துள்ளார். அதில் சதானந்தன் மாஸ்டரும் ஒருவர். கால்களை இழந்தும் ஓய்ந்து விடாமல் தளர்ந்து விடாமல் செயற்கை கால்கள் உதவியுடன் மன துணிவுடன் லட்சியத்தை இறுக பிடித்து பணியாற்றிய அவருக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது அவரது தியாகத்திற்கு கிடைத்த பரிசு என்கின்றார்கள் தேசியவாதிகள். இன்று பலர் நான் இயக்கத்திற்காக அதை செய்தேன் இதை செய்தேன் பலவற்றை தியாகம் செய்தேன் என்றெல்லாம் பேசுபவர்கள் உண்டு. ஆனால் வாழும் இரத்த சாட்சியான சதானந்தன் மாஸ்டர் போல் பலர் தங்கள் வாழ்க்கையையே தாங்கள் கொண்ட லட்சியத்திற்காக தியாகம் செய்து இன்னும் இயக்கத்தை குறை செய்யாம சொல்லாமல் லட்சிய உறுதியுடன் வாழும் எண்ணற்றோர் கேரளாவில் உள்ளார்கள். அவர்களுக்கு இந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவி உத்வேகம் அளிக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மத்திய அரசின் ஜனாதிபதியின் இந்த முடிவை பாராட்டுவோம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.